அன்புக்கு கோலா உருண்டை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக ஒரு கிச்சன் உள்ளே போகிறாங்க. அங்கே வந்து சரி இங்கே மீட்லாம் எங்கே இருக்குது, சமைக்கிறதுக்கு வந்து ஆட்டுக்கறி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம், இங்கே தான் இருக்குது, ஃப்ரீசரில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஃப்ரீசருக்கு ரூம் காட்டுறாங்க. இவ்வளோ பெரிய ரூமா, என்ன இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா ஃபுல்லாகவே சில்லுன்னு இருக்குது. இவ்வளோ சில்லுன்னு இருக்குது, அப்பா பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்பா எல்லாமே வச்சுருக்காங்க, எறா, மீன், நண்டு எல்லாமே இருக்கே, ஒன்று விடாமல் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க போட்டிருக்கு. அப்பா எவ்வளோ நல்லா இருக்குது, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போது அப்படி சொல்லிட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா சூப்பராக இருக்குது எல்லாமே. சரி நம்மளுக்கு தேடி வந்த கறி எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா ஒரு கரப்பாம்பூச்சி ஓடுது. இங்கேயும் வந்துட்டியா நீ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இரு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்புகிறாங்க. கரப்பாம்பூச்சி இப்படி பண்ணுதே அப்படி சொல்லிட்டு கரெக்டாக வந்து அங்கே வாசலான வந்து கதவை திறந்துருக்க இடத்துல வந்து ஒரு நீட்டாக பைப் மாதிரி இருக்குது, அதை கையில் எடுத்துக்கிறாங்க. எடுத்து இப்போ பார் அப்படி சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. பார்த்தா அந்த டைமில் அன்பு வந்துடுற, எதுக்கு இதை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கரப்பாம்பூச்சி அடிக்கதாங்க, உனக்கு என்ன செய்யறது அப்படின்னு. ஐயோ கதவு சாத்தி போய் ஓடி போகிறார். பார்த்தா கதவை சாத்திக்குது. என்ன பண்ணுறது திரும்ப ரெண்டு பேரும் தவிக்கிறாங்க. நல்லா நடுங்கிறாங்க. அடுத்து வந்து அன்பு என்ன பண்ணுறாரு, கையை நல்லா வந்து ஸ்வெட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க அந்த பிளாஸ்டிக்கை வந்து சுற்றி விடுறாரு கை காலெல்லாம். அதே மாதிரி அன்புக்கும் வந்து அவங்க சுற்றி விடுறாங்க. அடுத்து வந்து குளிரில் ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. அங்கே இருந்த பெட்ஷீட் வந்து இப்போது இது ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனை எடுத்து அப்படியே வந்து சுற்றி விடுறாங்க அன்புக்கு. இங்கே கண்மணி குளிர் நடுங்கிறது பார்த்தா அன்பு வந்து அவங்கள போட்டு அப்படியே நல்லா டைட்டாக அணைச்சிக்கிறாரு. அப்படியே அந்த அணைப்பில் வந்து கண்மணி தன்னையும் மறந்துடுறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே அன்புவோட அந்த வந்து ஹீட்லேயும் வந்து கண்மணி வந்து அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. பெருமே குளிரில் நடுங்க அப்படியே வந்து ஒருத்தர் டைட்டாக பிடிச்சி அப்படியே உறைஞ்சி போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் கதவு திறந்தோட வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எல்லோரும்